என்ற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ வசனங்களை, வார்த்தைகளை, தீர்க்கதரிசன சத்தங்களை கேட்பதற்காக, இயேசு வாழ்கிறார் உழைத்து வருகிற சத்தங்களை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கற்றுத் தருவாராக. இந்த வேத வார்த்தைகள் வசனங்களை கேட்கிற ஒரு பிள்ளையும் ஒரு நாள் நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. இதை கேட்பதற்கு வாங்க. இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்பதாக பொறுமையோடு நீங்கள் இந்த வசனங்களை கேளுங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், யார் பெரியவன்? ஆமேன். யோபுங்கிற மனுஷன் பெரியவன். அவன் உத்தமன், உத்தம இதயம் உள்ளவன், அவன் பெரியவன். ஆமேன். ஒரு மனுஷன் உத்தமனாக இருந்தால் பெரியவனாக இருக்கலாம். அவன் துன்மார்க்கு நிறைய பணம் சம்பாதிச்சவன்லாம் பெரியவனாக இருக்க முடியாதான். ஆமேன். உத்தமனாக இருக்கிற மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், அவன்தான் பெரியவனாக இருக்க முடியும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் பெரியவனாகிட முடியாது. எத்தனை லட்சம் கோடி 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 கோடிகள் பணம் இருந்தாலும் பெரியவனாக இருக்க முடியாது. உண்மையுள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பெரியவன் என்றால் வேதம் சொல்கிறது. அவன்தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னு தான் சொல்லுவோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வருஷத்தை பாருங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அதிக இருந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கு அதிபதியாக பாபிலோன் உள்ள சகல ஜாதிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். இப்போ இந்த தானியேல் பெரியவனாக மாறிட்டான். காரணம் இல்லை, அங்கதான் விஷயம். உங்களுக்கு தெரியும், தானியோட வசனத்தில் ஜெப ஜீவிதம் உள்ளவன் பெரியவன், அவ்வளோதான். இதுக்கு சத்தியம் என்னன்னா, ஒரு ஜெபிக்கிற மனுஷன் அவன் பெரியவன், அதான் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் தானியேல நம்ம ஒரு காய்கறியில் காட்டுறோம், அவன் தானியல் ஜெபிக்கிறவன். ஏன்னா அவனை ஜெபிக்காத நிமித்தம் அவன் எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சாலும் அவன் ஜெபிக்கிறதுல உறுதியாக இருந்தான். யோபு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், உறுதியாக இருந்தான். அவனும் பெரியவனாக இருந்தான், பெரியவனாக மாறினான். இப்போ இந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கை, அவன் என்னன்னா ஜெபத்தில் உறுதியாக இருந்தான். அதனால அப்போ ஜெபிக்கிற மனுஷனும் பெரியவன். நான் சொல்லுவான், உங்களுக்கு தெரியும், ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. ஜெபிக்காதவருக்கு பாதுகாப்புக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க உடையக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. வேதத்தோட ரகசியமாக தான் உண்மை, வேதத்தோட ரகசியமாக தான் உண்மை. ஜெபிக்காத மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமேன். ஜெபிக்கிற மனுஷனுக்கு பாதுகாப்பு உண்டு. யோபு ஜெபிக்கிறவன்னு பாதுகாத்தா அவருக்கு ஆசீர்வாதத்தை 4 பக்கமும் வச்சிருந்தோம். அது என்ன பாசம் ஜெபிச்சார். அவர் என்னைக்குமே தன்னோட தாமேர் பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சாங்க, அவர் ஒரு புறா குஞ்சு எல்லாம் பரிசேர்த்து அந்த காலத்து வாழ்ந்த மனுஷனுக்குள்ள உண்மையும் குத்தம் கூட மனுஷனாக வாழ்ந்தவனால கர்த்தர் அவனுக்குரிய பிசாசு அவனை வேலையை தகர்த்து போட்டு அவனுக்கு எல்லா இலக்கம் பண்ண போதிலும் அவன் உத்தமனாக உண்மையுள்ளவன் என்று கர்த்தருக்கு இருந்தபடினால அவனை மீண்டும் பெரியவனாக்கிறான். இங்க தானியேலுங்கிற உண்மையுள்ள மனுஷன். அவன் யாரு? ஜெபிக்கிற மனுஷன். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனுஷன்னா ஜெயம் பெற முடியும். அதான் வருஷம் ஜெபமே ஜெயம். எல்லாம் சில பெரிய வாகனங்கள் எல்லாம் அறிவிச்சிருப்போம். ஜெபமே ஜெயம். அடுத்த வருஷம் சொல்லும், வெண் வசனம் கொடுக்கிறவன் எல்லாம் ஜெயம் பெறுகிறான். வெற்றி, நாம் வெற்றி. அந்த ஒரு ஒளி நம்ம பட்டுலாம் நமக்குள்ள இருந்து பிரதிபலிக்கும். இன்னைக்கு ஒரு விதவி சோழர் மட்டும் எல்லாரும் போயிட்டு போடுறாங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்போ
நம்ம கிறிஸ்துடைய ஒளியை நம்ம பிரதிபலிக்கிறா இருக்கணும். கிறிஸ்துனாலே பரிசுத்தம் உள்ளவர். அதே மாதிரி தானியேலு ஆண்டவருக்குள்ள என்ன உள்ளவன்? சுத்த இருதயம் உள்ளவன், தாண்டி வைராக்கியம் உள்ளவன், ஜெபிக்கிறவன், ஜெயம் எடுக்கிறவன். ஜெயம் எடுக்கிறவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து கொள்கிறார்கள். பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை பெறுகிறார்கள். அதுக்குதான் நான் அந்த காக்க போனேன். தேவையில்லாம போனேன்னு நினைக்காதீங்க. தேவையில்லாம் எழுதாத பக்கம் வாசிக்க போனேன்னு நினைக்காதீங்க. நீ கேட்குறீங்க, கரெக்டாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். நீ கேட்க நீங்கள் கரெக்ட் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரசவம் பண்ணது புரியலன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு. இயேசு கிறிஸ்து பிரசவம் பண்ணும்போது இதைத்தான் நேற்றுக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். பிரசங்கத்தை இடிச்சு போடுங்கன்னாரு. அவங்களுக்கு தெரியல. கேள்விக்கு தெளிவாக கேட்டால் உங்களுக்கு அது புரியும். அப்போ பைபிளுடைய படித்து கற்றுக்கிட்டீங்கன்னா, பைபிளோட நீங்கள் தியானிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெண்வஸ்திரம் தரித்து கொள்ளுகிறவன் ஜெயிக்கிறவன். ஒரு ஸ்டூடெண்ட் அதை வெள்ளம் கொடுக்குறாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஒரு தலைவர்கள் ஆமீன் வெள்ளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறவங்க. ஒரு ஊழியக்காரன் வெள்ளம் கொடுக்குறாங்கன்னா அவன் ஜெயிக்கிறவன். அது மட்டுமல்ல, பிரதிபலிக்கிறவன், ஒளியை கொடுக்குறோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒளி கொடுக்குறவன் அவன் ஒரு குடும்பத்துக்கு அந்த புள்ள ஒளி கொடுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு, ஜெயம் எடுத்துட்டு இருக்கு, வாழ்க்கைய படிப்பில் ஜெயிச்சிட்டு இருக்கிறான், உலகத்தில் நடப்பில் ஜெயிச்சிட்டு இருக்கிறான். ஒளி கொடுப்போம். அதுக்கு தான் வெண்வஸ்திரம். அப்போ வெண்வஸ்திரத்துடைய அடையாளங்கள் கருப்புன்னா அது சகலத்தையும் தாங்கக்கூடிய நீதி. ஆமீன். இந்த தலையில் கருப்பு இதுக்கு வச்சிருக்குது, எல்லாம் தாங்கும், ஒரு நிர்வாணத்தை மறைக்கும். ஆமீன். இருக்கிற நிறைய காரியங்கள் விளக்கங்களை பைபிளோட ரகசியத்தோட சத்தியத்தில் உங்களுக்கு பிரசங்கித்து தர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் குற்றம் சாராதபடிக்கு ஒரு ராஜா தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயம் பெற்றவனாக இருந்தார். எதற்காக? ஆமேன் ஆமேன். அவன் சிங்கத்தின் ஆமேன் கவியா இருந்து அவன் தப்பிக்கப்பட்டவன். உண்மையா ஆண்டவரை செபித்ததுனால ஆமீன் இவன் என்ன செஞ்சான்? ஆமீன் சிங்கக்கவிழ் போடப்பட்டான். ஆனால் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டினார். வாயை கட்டின நிமித்தமாக இவன் ராஜா, இவன் அக்கறை கொண்டவனாகி இவன் உண்மை உள்ள மனுஷன் என்று அறிந்து இங்கே வேதவசனம் சொல்லு. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் பரிமாணம் முழுவதுக்கும் அதிபதியாக்குனான். ஏன் அவன் ஆண்டு அதிபதியாக்கினார்? அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். மனுஷனுக்கு அவங்க உருவாக்குற சிலைய வணங்கணும்னு அவருக்கு ஒன்று அர்த்தம். ஆமீன். இல்லை இன்னொரு காரியத்துக்கு அவங்க சொல்கிற சட்டங்களுக்கு யாரும் ஜபிக்கக்கூடாது, யாரும் துதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமீன். ஆனால் ஆண்டோர் அவனுடைய பார்வைக்கு ஆமீன் அவனுக்கு கர்த்தர் தெய்வமாக இருந்தார். இப்போ ராஜாவை வணங்கினு ராஜாவை பேர் சொல்லி பாருன்னு அவனுக்கு முடியல. அவன் கர்த்தரே தெய்வம் என்று தன்னை உருவாக்கின தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்த நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை சிங்கத்தின் வாயை கட்டி உலகத்தில் பெரியவனானான். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களா? அப்போ ஜெபிக்கிற மனுஷன் உலகத்தில் பெரியவனா வாழ முடியும், சகல ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியும். அப்போ ரகசியம் எங்கே இருக்கு? ஆசீர்வாதம் எங்கே? சபையில் இருக்கு. சபை எங்கே இருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கு.
அப்போ இதோடைய ஆலயம் எங்கே இருக்கு? நீங்களாக இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில். அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? உனக்குள்ள இருக்கு. பரவாயில்ல எங்கே இருக்கு? உனக்குள்ள இருக்கு. உனக்கு அதான் முதலே சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல எங்கே உனக்குள்ள இருக்கு. உலகத்தின் நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் உனக்குள்ள இருக்கு. அப்போ நீ முதல் ஆண்டவரை தேடு, முதலாவது ராஜ்யத்தை தேடு, நீ ஆசீர்வாதத்தை தேடு. அவரோட வசன வார்த்தை பற்றிக்கோ. உன்னை படைத்து வர அவரை கையை எதிர்பார்த்துரு. உன் கையை திடப்படுத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்று தான் வேதம் சொல்லுகிறது. அது இன்னொரு வசனத்தை கூட நாம் தியானிச்சு பார்க்கும்போது, அப்போ ஜெபஜீவியம் உள்ள ஒரு மனுஷன் அவன் யார்? ஆமேன். இந்த உலகத்தில் பெரியவனாக இருக்கிறான். அடுத்து பாருங்க, உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரன் ஊழியன் அவன் யார்? பெரியவன் என்று 1 சாமுவேல் 9 6 சொல்றது. வாசிங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் பெரியவன், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம் வருவோம் வாங்க. ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். அப்போ உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் பெரியவன். இங்கே வசனம் சொல்லுது. அப்போ யார் பெரியவன்? உண்மை உள்ள மனுஷன். பார்த்தீங்களா, அவன் ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் பெரியவர்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனம் பெரிய ஜனம். யார் பெரியவன்? பரவராஜ்யத்தில் உரியவன். இந்த உலகத்தில் தேவனை ஆராதிக்கிறவங்கெல்லாம் வசிப்படுத்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அடிக்கடி அவர் சொல்வார், பாஸ்டர் என்னம்மா எங்கள் ஊரில் அன்னைக்கு காலையில் கொட்டடிச்சு பாட்டு பாடுற வீடெல்லாம், ஷாப்புலேருந்து கொட்டடிச்சு பாடுற வீடெல்லாம் இன்னும் மயமையான பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. நான் காக்க இருந்துக்கிட்டு அவருக்கு செத்தையிலோடு மண்ணவாரி போடும். எங்கள் குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நாட்டு நத்தம் போயிட்டு போய் கிடக்கு. அப்போ இந்த வசனம் எனக்கு அப்பா அந்த பிரதர் சொன்ன காரியம்லாம் நினைவு வருகிறது. அப்போ யாரு பெரியவன்? உத்தமோட ஊழியக்காரன் பெரியவன். பார்த்தீங்களா, 1 சாமுவேல் 9 சொல்லப்படும். இங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பெரியவன் என்று சொல்றாங்க, சொல்லப்பட்டிருக்க வசனத்தில். அன்றைக்கு இந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனம் கேட்க முடியாமல் தீர்க்கதரிசி தான் உலகத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ராஜா எல்லாம் நடத்தலை, உலகத்தை நியாயம் விசாரிக்கலை, தீக்கலை. அப்புறம்தான் ஜனங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரன் எங்களுக்கு ராஜாவா வேண்டாம், யார் வேணும், எங்கள் ராஜாக்களை தாங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் தான் ராஜாக்களை கேட்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜனங்களை நடத்தி வந்து தெய்வ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு தலைவரை கேட்டாங்க தலைவர்கள். அந்த தலைவரே அந்த கிரியைகளே சாக்கடைங்கிறாங்க இன்னைக்கு. அதே கேட்டவங்கிற மனுஷங்க இதை சாக்கடை அப்படிங்கிறாங்க. அரசியலுங்கிறது சாக்கடைங்கிறாங்க. அப்படின்னா அது இன்னைக்கு எல்லாமே அப்படி என்ன உண்மையில்லாமல் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் ஜனங்க திருட்டுதான சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசும்போது கேட்கும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இந்த காரியங்களை பேச முடியாது. ஒரு ஆத்மவாதி, ஒரு ஆத்மீகத்தில் தேவ கிருபையில் ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி காரியங்களை பேசக்கூடுமோ? தானியேல் ஆமேன் ஆமீன் ஆமீன் தானியேலை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலம் தான்
கர்த்தர் நடத்திட்டு இருக்காங்க. சொல்லுவாங்க, அங்கே போவோம், ஒருவேளை அவர் நமக்கு போக வேண்டிய வழியை அவர் காட்டுவார். ஆமீன். திருக்கட்சி காட்டுவார். போவோம், அவர்கிட்ட போய் கேட்டுப்போம். இன்னும் இயேசுவை கேட்டு உங்கள் வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்களா? கர்த்தருடைய வழியை ஆண்டோட்டு கேட்டு பெற்றுக்கொள்றீங்களா? நாம் சுய இஷ்டமான வழி போகிறோம். அவனவன் தன் வழியை போய் கெட்டு போகிறார்கள். ஈஸ்வர் ஜனமும் தனக்கு வேண்டி ஆமேன் என்ன சொல்றாங்க? ஈஸ்வர் ஜனம் வெடிப்புள்ள தொட்டியை அவர்களை வெட்டி கொண்டார்கள். பைபிளில் எல்லா வசனமும் நாம் எடுக்கிற நன்மை, நான் எடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சமாக தான் பெற்று கேட்குறோம். ஆனால் ஆண்டை கொடுக்குற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். நேற்றுக்கு ஒரு வயதான எங்கள் வீட்டில் வந்தார். அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு பிள்ளைக்கு கதையை சொன்னார். அந்த பிள்ளை ஒரு பிள்ளைகிட்ட ஒரு கடைக்கு ஒரு தகப்பனார் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். ஆமீன். அந்த பிள்ளைய சொன்னாங்கன்னா, நீ மிட்டாய் ஒரு தேவைக்கு எடுத்துக்கப்பா அப்படின்னு. ஆமீன். ஆனால் இந்த அப்பனை விட இந்த எல்லாரை விட புத்திசாலி பிள்ளையா இருக்கிறாங்க இன்னைக்கு. காரணம் என்ன? அந்த பிள்ளை எடுக்கலையாகும், பயந்துக்கிட்டு எடுக்கலையா, எப்படி எடுத்துக்கப்பா எடுத்துக்கன்னு சொல்லி எடுக்கலை. ஆமாம். அப்புறம் தகப்பனார்ட்ட சொன்னாதான், நீ எடுத்து கொடுக்கப்படுத, நீ 2 மிட்டாய் எடுத்து கையில் கொடுத்தாரான். அப்போ போகும்போது, ஆமக்களை நீ தான் அந்த அங்கிள் மிட்டாய் எடுக்க சொன்னாங்கல்ல அப்படின்னு. அப்போ அந்த புள்ள சொல்லிச்சான், அப்போ நீங்கள் எடுத்தா நான் எடுத்தா 1 இல்லை 2 தான் எடுக்கணும். அந்த அங்கிள் எடுத்து கொடுத்தா நிறைய எடுத்து கொடுப்பாங்கல்ல, பிள்ளை விட நிறைய. அப்போ அவர் எடுத்து கொடுத்தா நிறைய வாரி கொடுப்பாங்க கையில். அப்போ நம்ம கேட்டால் கேட்குறது கொஞ்சமாக இருக்கு. ஆமீன். அப்புறம் அவர் கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். சாதம ஞானி கேட்டது 1, கேட்காதது இலவசம். ஞானத்தை கேட்டான், ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. நான் என்னுடைய சாட்சியில் நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஈஸ்வரனை வந்து கேட்குறாரு, யாப்பா அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா எனக்கு ஒன்றும் என்ன உமசுமக்கிற பாக்கி எனக்கு போதும். நான் இன்னைக்கு அப்பப்போ அழுவும் கடத்தை காணும்போது. உண்மைம்மா. ஆண்டவர் ஒருவேளை ஒரு 10 கோடி ரூபாய் கேட்டேன், 10 கோடி ரூபாய் கேட்டதெல்லாம் நிம்மதி போயிருக்கோம், சமாதானம் போயிருக்கோம், எல்லாம் போயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் ஆமீன், நம்பிக்கை வீண் போகாது. அவரை கேட்டதுனால அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரை சுமக்கிற பாக்கியம் இன்றைக்கு வேத வசனம் இல்லாதபடி, ஒரு ரகசியம் இல்லாதபடிக்கு, ஒரு வார்த்தை கூட ஆமேன் எனக்கு வாய்ந்து புறப்பட்டு வந்ததே கிடையாது. வசனம் ஆகிய அந்த கண்மலையின் மேல்தான் என் வாய் நிற்கிறது, வசனம் நிற்கிறது, போதிக்கிறது. நான் வசனத்தை படித்தோ வார்த்தைகளை கற்றுக்கிட்டோ நான் பிரசங்கிக்கவில்லை. ஏதோ கொடுத்த வார்த்தையை 2 வசனங்களை எழுதி வைத்து அந்த வசனத்தை படித்து கர்த்தருக்கு எதை சொல்லுகிறாரோ, கர்த்தர் எதை சாட்சி சொல்லுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்லிதான் நான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறேன். நாம் கேட்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம், கர்த்தர் தர வேண்டி நினைக்கிற ஆசீர்வாதம் நிறைய. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், அவங்க ஒரு தெய்வ புனையிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். வேத வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ ஊழியக்கார ஆலோசனை பெற்று, வசனத்துக்குரிய ஆலோசனைகளை பெற்று ஆமீன் நாம் போகும்போது நிச்சயமாக ஒரு தெய்வ ஊழியக்காரன் தேவனுக்கு பிரியமான வழிகாட்டும்படி நடத்தப்படும்போது உன் கையின் பிரயாசங்கள், உன் கையின் ஆசீர்வாதம் வீணாய் போவதில்லை. அதே போல காட்டுகிற ஒரு ஊழியக்காரன் உண்மையில உத்தவமுள்ள தேவ ஊழியக்காரன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த வழிகாட்டல் செய்து கொடுக்க வேண்டும். விசுவாச வழிகாட்டுதலுக்குள்ளாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அநேக சபையில் நான் கண்டிக்கிற ஒரே காரியம், அவங்களே மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லி விடுவாங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டிய மனுஷரை மட்டும் மருத்துவமனைக்கு போக சொல்லணும். எல்லாருக்கும் கையும் ஆஸ்பத்திரிக்கு வழிகாட்டக்கூடாது. ஆமீன். நான் என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்லி நான் என்னை ஜெபிச்சு முடிக்க போகிறேன். ஒரு சகோதரனுடைய கால் முறிந்து விட்டு தரம்பி ஒடிஞ்சு போயிருக்கு. அந்த சகோதரன் நான் என்ன செஞ்சேன், வந்து ஜெபிக்க வந்தாங்க. அடி பாதத்துக்கு மேலே ஆண்டு நல்லா ஜெபிச்சேன். கால் வலி தீரல, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் குடிவெறியினால். குடிவெறிக்கு 2 ட்ரீட்மெண்ட் ஒரேடியாக பண்ணி ஆகணும். இவருக்கு மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அடுத்த வீட்டுக்களுக்கெல்லாம் வியாதிச்சதுனால யாரும் இவன் திருடன்னு நினச்சி அந்த மனுஷனை அடித்து காலை ஒடிச்சு விட்டுருக்குறாங்க. இது பிசாசு பிடிச்சி தான் இருந்துச்சுட்டு மனைவி எங்கள் ஜபையில் கொண்டு வச்சிருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டுருக்கு. அப்போ ஆண்டு சொன்னார், இவரை இங்கே வச்சிருக்காத மக்களை இவனுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லி சகோதரத்தை கூப்பிட்டு, நம்ம காலில் இப்படி பிரச்சனை இருக்குது, நீ ஒன்று பண்ணு, இது என்னன்னு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கற்று அனுப்பி விட்டார். காரணம், அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது, காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயத்தை கட்டுப்படலாம். அவர் இருக்க மாட்டேங்கிறார், இழுத்துல ஓடிட்டு இருக்கிறாரு. அவரை இங்கே வச்ச நாளைக்கு நமக்கு வேதனை உண்டாகும். கரெக்டாக சொல்லிட்டார், விட்டுருப்பா அப்படின்னு. கரெக்டாக மருத்துவமனைக்கு பார்க்கும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரை இவரை மருத்துவமனைக்கு அடையாளம் கட்டுறீங்க. ஏன்னா அவர் குடிக்கிறாரு, நம்ம ஜெபிக்க நமக்கு கிரியை நடக்காது. பொய் சொல்கிறாரு, அப்போ நமக்கு இங்கே கிரியை நடக்காது. இருக்க மாட்டேங்கிறார், மைண்டு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே ட்ரீட்மெண்ட் நம்ம 2 மணி கொடுக்கு. கால் வேறு ஒடிஞ்சிருக்கு, காலை கட்ட விட மாட்டேங்கிறாரு, காலை தொட விட மாட்டேங்கிறாரு, நம்ம என்ன பூசி ஜெபிக்க விட மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே ஆஸ்பத்திரி கையை கட்டி விட்டு போனாங்க. மருத்துவமனை இருந்தாங்க. குடியிருப்பான ஒரு 25 நாள் மருத்துவமனையில் இருந்து காலுக்கு போய் அங்கே ஸ்கேன் பண்ணி போட்டால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி அவர் விடுதலாகி வீட்டுக்கு வந்தார். அதே நேரத்தில் எங்கள் விசுவாச குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பிள்ளை ஒரு ஆசிரியர் திடீர்னு வீட்டுக்கு அம்மன் ஸ்கூல் விட்டு வெளியே அந்த ஸ்டெப்பில் இறங்கும்போது கால் தவறி ஸ்லிப்பாகி அந்த கால் கரண்ட பகுதி அப்படியே இதாகிடுச்சு, புரண்டுருச்சு. என்னாச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன ஆனது எனக்கு தெரியாது. அவங்கள நடக்கவே முடியவில்லை. கண்ணீரோடு கர்த்தருடைய எல்லா ஆசிரியரும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த வைத்தியத்தை கொண்டு போங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பாருங்கள், பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் சகோதரி விசுவாசம் சொன்னாங்க, என்னை ஜெப வீட்டுக்கு கொண்டு போங்க. அப்பொழுது என்னுடைய நான் இந்த பிள்ளை நான் ஜெபத்து, என்ன தாயே ஆச்சு, நடக்கவே முடியல, கால் தூங்க முடியல, தூக்கிட்டு அந்த புருஷனார் என்னோட குடிச்ச ஊழியக்காரர் அவர் நம்ம பிள்ளைகளெல்லாம் போய் உடனே என்னோட குடிச்ச சகோதரி அவங்க நல்லா பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க, பொது சகோதரி. அவங்கள தூக்கி கொண்டு வந்து எங்கள் ஜெப வீட்டில் வச்சாச்சு. எனக்கு அப்படியே அவளோட முகத்தை பார்ப்பேன், காலை பார்ப்பேன். நான் என்ன செய்யணும் விசுவாசத்தோட இருக்கே. ஒரு ஊழியக்காரனுக்கு நிலைமையே பாருங்க மக்களே. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமாம் பாஸ்டர், நிறைய பேருக்கு எனக்கு போகணும். நீ வைத்தியரை பார்க்க போகலாமே. இல்லை பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விடுதலை ஆண்டவர் தருவேன். கண்ணீரோடு அந்த வார்த்தை கேட்டோன்ன இன்னும் எனக்கு வேதனை ஆகி போச்சு. கால் ஊன முடியாமல் கால் வீங்கி போயிருக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்
அப்படின்னு சொல்லுகிறாளே என்று சொல்லி எனக்கு வேதனை பெருகிட்டு கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய காலை எடுத்து என்னுடைய கால் பகுதியில் வைத்து கொண்டு இயேசுவே என்று கதறி ஆண்டவரே அழுது எண்ணெயை எடுத்து பூசி ஜபித்த போது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். பாருங்க, அந்த எண்ணெய் பூசி ஜபிக்கும் போது அவன் அழுத அழுகைக்கு அளவே கிடையாது. ஆமீன். நான் கேட்டேன், மக்களே நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, பரவாயில்லையா? பரவாயில்ல பாஸ்டர், ஒரு வாரம் லீவ் எடுக்கலாம், பரவாயில்லையா? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் செப்பீங்க, நான் நடந்து போவேன் அப்படின்னா. அவன் சொன்ன வார்த்தை படித்தது. ஆண்டவரே என்னை கண்டபடி செபித்த போது நோண்டி வந்த சகோதரி 1/2 மணி நேரம் செபித்தோம். நடக்க வச்சேன், கயிறத்தில் பிடிச்சி தூக்கி விட்டு மக்களை நடன்னு சொன்னேன். கர்த்தர் நடக்கும்படி கிருபை கொடுத்தார். பிடித்து வந்த சகோதரி 1/2 மணி நேரத்தில் சுகம் பெற்று நடந்து வண்டியில் ஏறி பைக்கில் போனாங்க. ஆட்டோவில் வந்தவங்க இப்போ பைக்கில் போகிறாங்க. போய் மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா ஆசிரியரும் ஆமீன், அவர்களை எந்த வயிற்றுட்டு போனீங்க, எந்த மருத்துவமனை போனீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, இயேசு வாழ்ற ஜெப வீட்டுக்கு போனேன். கர்த்தர் அற்புதம் எங்கே போதும் எனக்காக ஜெபித்தார். அற்புதம் பற்றி சாட்சி சொல்லிடு. இன்றைக்கு இருக்க தெய்வ இயேசு சுகமாக்கு மருத்துவர். அன்றைக்கு மருத்துவர் அவராக தான் இருந்திருக்கிறார். தீர்க்கதரிசி மூலமாக விடுதலை கொடுத்த முடிந்தது. மருத்துவ ஜனனத்தை தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்க. இந்த ஊழியக்கார அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வியாதியை தோற்றுவதற்கு அதிகாரம் ஊழியக்காரனுக்கு உண்டு. அது இயேசுக்கு உள்ளெங்கில் உனக்கும் உண்டு, இயேசுக்கு உள்ளெங்கில் எனக்கும் உண்டு. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவன் இருக்கிறான் பெரியவன். ஒன்றும் உண்மையுள்ள மனுஷன் சொல்லும் அன்றைக்குள்ள அவன் தான் பெரியவன். இந்த ஊழியக்காரன் நீ பெரியவன். ஆமீன். வழிகாட்டுகிற உண்மையாக வழிகாட்டுற ஒரு மனுஷன் பெரியவன். உண்மையான வழிகாட்டியாக இருக்க அந்த உண்மையான வழிகாட்டி ஒருவர் உண்டு, அதுதான் இயேசு. அவர் தான் நமக்கு பெரிய, அவர் சொல்ல ஆகும். என தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு. ஆமீன். இன்றைய நாள் முடிகிறது. நாளைய தினத்திலும் உத்தம ஊழியன், அது வருஷத்து 1 சாமுவேல் 9:6 ஒருக்க கூட வாசிங்க. அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவன் பெரியவன், அவர் சொல்லுகிறவர் எல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஒருவேளை அல்ல சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்து அந்த விடுதலை கொடுத்து கர்த்தர் இயேசுவாங்க உனக்கு விடுதலை கொடுக்க போயிடலாம். அந்த விசுவாசம் உறுதியாக இருப்போம். இப்போ நீங்கள் தான் பெரியவன், இயேசு உடையவன் பெரியவன் என்று சொல்லி ஜெயிப்போமா? இன்னும் யார் பெரியவன்? இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாளைய தினத்தில் பார்ப்போம். வாங்க, கற்றலாம் மகிமைப்பட்டு. நன்றி பரலோக தகப்பனே, விசுவாசிக்கிற ஜனம் பாக்கியம். இயேசு தான் பெரியவர், தெய்வந்தான் பெரியவர். உலகத்தையும் உலகத்து உள்ளவைகளை பார்க்கிறோம். இயேசுடைய படைப்பு, இயேசுடைய வார்த்தை பெரியதென்று கேட்டோம். அந்த பெரியவாயிருக்க நீர் இப்போ நாங்கள் ஜெபிக்கும் அற்புதம் நடப்பதாகும். எந்தெந்த இல்லங்களில் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு பாரப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு பாரப்பட்ட பிள்ளைகளும், ஒவ்வொரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்து கொள்ளும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவராக இருக்கும்படிக்கு, உலகத்துக்குரிய நன்மைகள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம்
எல்லாவற்றையும் பெற்று பெரியவனாய் நிகழும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு உலகத்தில் பெரியவனாக, ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாக இதுக்கு கர்த்தர் கிரியை செய்வேன். இயேசுவின் நாமத்தில் பரலோகராஜ்யத்தின் பங்காளிகளாய் இருக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு மாற்றப்படுவேனும். கர்த்தர் தான் இந்த வார்த்தை மூலம் இவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் கிருபை சொல்வோம். இயேசு நாமத்தில் அல்ல. ஆமென்.